கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் இந்த வேளையிலே உங்களோடு கூட சேர்ந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த சிலாக்கியத்திற்காக அவரை நான் துதிக்கிறேன். ஆதியாகமங்களின் புத்தகம் 32வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். அவர்களையும் சேர்த்து யாரையெல்லாம்? தன்னுடைய 2 மனைவிகளையும் 2 பணிவிடைக்காரிகளையும் 11 குமாரரையும் தனக்கு உண்டான யாவற்றையும் சேர்த்து கொண்டு யாக்கோபு இப்பொழுது ஆற்றை கடக்க பண்ணுகிறான். இந்த ஆற்றை கடந்து ஒரு முறை யாக்கோபு தன்னுடைய தேசத்தை விட்டு, தன்னுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு போனான் என்பது நமக்கு தெரியும். ஏசாவுடைய புத்திர சிரேஷ்ட பாகத்தை வாங்கி கொண்டபடினாலே, ஏமாற்றி வாங்கி கொண்டது மாத்திரமல்ல, தகப்பனிடத்தில் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டபடியினாலே ஏசா அவனை பகைக்கிறான். எங்கே அவனை கொன்று விடுவானோ என்று சொல்லி தாயுடைய ஆலோசனையின்படி அவன் தன்னுடைய மாமன் வீட்டை நோக்கி வனாந்திரத்திலே புறப்பட்டு வருகிறான். வனாந்திரத்திலே புறப்பட்டு வந்து இந்த யாப்போக்கு ஆற்றை கடந்து லாபான் வீட்டிற்கு சென்ற அவன் பட்ட பாடுகள் அநேகம். அவனுடைய மாமன் அவனை ஏற்றுக்கொண்டாலும் கூட, தன்னுடைய சகோதரியுடைய மகன் என்று சொல்லி வேலைகளை கொடுத்தாலும் கூட, அவனிடத்தில் கணக்கு பார்க்கிறவனாக, ஒரு கரடி ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டு போய்விட்டாலும் கூட வேலைக்காரங்க கிட்ட கூட கேட்க முடியாது. அதை பிடிச்சிட்டு போச்சு, என்ன பண்ண முடியும்? கரடியை நான் போய் பிடிக்கவா முடியும்? அது வாயிலிருந்து பிடுங்கவா முடியும்னு நமக்கு பதில் சொல்லுவாங்க. ஆனால் இவன் தன்னுடைய சகோதரனுடைய மகனிடத்திலேயே கணக்கு கேட்டு, எல்லாவற்றையும் கணக்கு கேட்டு தன்னுடைய பாகத்தில் எடுத்துக்கொள்ளுகிறவன். நல்ல வேளை புள்ளி விழுந்த ஆடு உனக்கு, வரி விழுந்த ஆடு எனக்குன்னெல்லாம் பிரித்து கொண்டபடியினாலே அதிலே அதிகம் பிரச்சனை பண்ண முடியவில்லை. ஆனாலும் எரிச்சல் அடைந்து 10 விசை அவனுடைய சம்பளத்தை மாற்றுகிறவன். இப்படியெல்லாம் மாமன் வீட்டிலே கஷ்டப்பட்டு விட்டு கடைசியாக ஆண்டவருடைய வார்த்தையும் பெற்றுக்கொண்டவனாக, இனி உன் தேசத்துக்கு திரும்பி போய் இந்த வார்த்தையும் பெற்றுக்கொண்டவனாக தன் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அவன் திரும்ப வருகிறான். லாபான் பின்தொடர்ந்து வந்து துன்பத்தை கொடுக்க முயற்சித்த பொழுதும் கூட ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறான். நீ அவனோடு நீ வேறு ஒன்றும் பேச வேண்டாம் என்று சொல்லி எச்சரிக்கப்பட்டதுனாலே லாபான் இவனுக்கு துன்பம் கொடுக்காமல் திரும்பி போய் விடுகிறான். இவனை போவதற்கு அனுமதி கொடுத்து விடுகிறான். எல்லாரோடும் கூட வந்த யாக்கோபு அவனை பார்த்து பயந்து 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 வந்தவன் ஆண்டவருடைய உதவியோடு கூட ஆற்றங்கரை வரை வந்து விட்டான். இப்பொழுது ஆற்றை கடந்து எல்லாரையும் அக்கறைப்படுத்துகிறான். அவனுக்கு ஏராளமான ஆடுகள், ஏராளமான மாடுகள், ஒட்டகங்கள், நிறைய அவனுக்கு சொத்து சுதந்திரங்கள் போல அவனுக்கு இருந்தது. அவை எல்லாவற்றையும் அவன் ஆற்றை கடக்க பண்ணுகிறான். அதே வேளையிலே ஆற்றை கடக்க பண்ணும் பொழுது அவனுக்கு அடுத்த பயம் வருகிறது. என்ன பயம் வருகிறது? அவன் விட்டு போன பொழுது ஏசா தன்னுடைய மூத்த சகோதரனை பகைத்து, அவன் பகைக்கும் பொழுதுதான் அவன் விட்டு ஓட வேண்டியிருந்தது. இப்பொழுது அதே வீட்டிற்கு, அதே இடத்திற்கு அவன் திரும்பி வருகிற நிலைமையில இருக்கிறான். அதனால் ஆற்று கடந்து அக்கறைப்பட்டு விட்ட போதும் கூட, இந்த பக்கம் வந்து விட்ட போதும் கூட அவனுக்கு அவ்வளவு பயம். என்ன பயம்? ஏசா நம்ம ஏதோ செய்து விடுவான், கொலை செய்து விடுவான், சண்டைக்கு வருவான், என்ன செய்வது என்றெல்லாம் பயந்து கொண்டு ஏசாவுக்காக பல மந்தைகளை பகுதியாய் வெகுமதியாய் வேலைக்காரரிடம் கொடுத்து முதலிலே போக விடுகிறான். அதே வேளையிலே ஏசாவுக்கு சொல்லி விடுகிறான். என்ன சொல்லி விடுகிறான்? அவன் சேயீர் தேசத்திலே இருக்கிறான். அவனுக்கு ஆள் அனுப்பி சொல்லி விடுகிறான். என்ன சொல்லி விடுகிறான் என்றால், இப்படி உன்னுடைய சகோதரன் வந்திருக்கிறார், அவருக்கு ஏராளமாக எல்லாம் இருக்கிறது, உமக்கு வெகுமதிகளையும் அனுப்புகிறார் என்றெல்லாம் சொல்லிவிட சொல்லுகிறான். அவர்கள் திரும்பி வந்து என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஏசா 400 பேர் கூட புறப்பட்டு வருகிறான், உம்மை எதிர்கொள்ள புறப்பட்டு வருகிறான். அந்த எதிர்கொள்ள வருகிறான் என்ற வார்த்தை இன்னும் அதிக பயத்தை கொடுக்கிறது. அவன் சந்தோஷமாக வருகிறானா, சண்டைக்கு வருகிறானா, எதுவுமே புரியவில்லை. அந்த நிலைமையிலே எல்லாரையும் அக்கறைப்படுத்துகிறான். இந்த ஆண்டு நமக்கு ஒரு அக்கறைப்படுகிற ஆண்டு,
ஒரு பகுதி, ஒரு வாழ்க்கையில ஒரு பகுதியில ஓடி 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 எங்கேயோ ஓடுகிறோம், எப்படியோ ஓடி எங்கேயோ வேலை செய்து எங்கேயோ சிறுமைப்பட்டு எங்கேயோ வேதனைப்பட்டு போயிருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் தேவன் இந்த ஆண்டிலே உங்களை அக்கறைப்படுத்துவார். இந்த பக்கம் வரும்பொழுது, அவன் போகும் பொழுது வந்தவுடன் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் இந்த இடத்தை கடந்து போன பொழுது வெறும் கையும் கோலுமாய், ஒரு கோல், ஒருவேளை ஆகாரம் இல்லாமல் தளர்ந்து போயிருந்தானோ தெரியாது, ஒரு கோலை ஊன்றி கொண்டு, மிருகங்களை விரட்டுவதற்கு ஒரு கையிலே ஒரு கோலை பிடித்து கொண்டு, வெறும் கையும் கோலுமாய் இந்த ஆற்றை கடந்து போனேன். அவன் அதை மறக்கவில்லை, ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்கிறான். ஆனால் இன்றைக்கு நான் 2 பரிவாரங்களோடு, பெரும் பரிவாரங்களோடு திரும்ப வந்திருக்கிறேன். திரும்ப இந்த இடத்தை நீர் கடக்க பண்ணி இருக்கிறீர். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, யாக்கோபை போல எல்லாவற்றையும் இழந்து பயந்து வேதனைப்பட்டு குடும்பத்தை விட்டு வெகு தூர தேசத்திற்கு ஓடிப்போய் அங்கேயும் சிறுமைப்பட்டு, ஒருவேளை நீங்கள் அந்த இடத்திலும் நீங்கள் உழைத்து உழைத்து பிழைத்திருக்கலாம், உழைத்து உண்டாக்கி இருக்கலாம். அவை எல்லாவற்றோடும் கூட தேசத்திற்கு திரும்பி வரும் பொழுது, ஆண்டவர் அக்கறைப்படுத்தும் பொழுது, தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு இருக்குமானால் கட்டாயமாக அவர் ஜெயத்தை கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, ஏசா வருகிறான் என்று சொன்ன பொழுது அவ்வளவு பயப்படுகிறான். ஆனால் ஏசாவோ அந்த இரவிலே தான் யாக்கோபு தனித்து இருந்து எல்லாரையும் அக்கறைப்படுத்தி விட்டு தனித்திருந்து தேவனோடு போராடுகிறான். தேவனோடு போராடி அவரை மேற்கொண்டபடியினாலே அவனுடைய பெயரை யாக்கோபு என்பதிலிருந்து இஸ்ரவேல் என்று மாற்றுகிறார். அவன் இஸ்ரவேலாக மாறுகிறான். அவனுடைய பெயர் மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையே மாற்றப்படுகிறது. அவன் பெயரிலே இன்றைக்கும் ஒரு தேசம் நிலைத்திருக்கும்படியாய் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை தூர தேசத்திலே நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், வேதனையிலே நொறுங்கி கொண்டிருக்கலாம். நான் திரும்பி வந்து விடட்டுமா, என்னால் இதையெல்லாம் சகிக்க முடியவில்லை, எனக்கு இதை செய்து பழக்கமில்லை, இப்படியெல்லாம் என்னால் ஆடுமைக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒரு வேலையை குறித்தார். அக்கறைப்படுத்துவதற்கு, திரும்ப கொண்டு வருவதற்கு, அவனை மிகுந்த செல்வந்தனாக மாற்றி கொண்டு வருகிறார். ஏசாவுக்கு வெகுமதிகள் முன்னால் போகிறது. ஆனால் ஏசாவோ இவைகளெல்லாம் எனக்கு என்னத்திற்கு, எனக்கும் ஏராளம் இருக்கிறது என்று சொல்லி தம்பியை கட்டிப்பிடித்து அழுகிறான். அது மாத்திரமல்ல, வா என்னோடு வந்து தங்கு என்று சொல்லி அழைக்கிறான். யாக்கோபு ஞானமாய், இல்லை, நீ முன்னால் போ, என்னோடு கற்பவதிகள் உண்டு, வயதான ஆடுகள் உண்டு, இவை எல்லாவற்றையும் நான் மெதுவாக நடத்தி கொண்டு நான் வரட்டும், நீ முன்னால் போ என்று சொல்லிவிட்டு யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய தேசத்திலே திரும்ப ஆரம்பிக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, எல்லா இடத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட நடந்து வருகிறவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற தேவன், தன்னுடைய பிள்ளைகளை, தன்னை தேடுகிறவர்களை நேசிக்கிற தேவன். அவர் அப்படித்தான் யாக்கோபை நேசித்து, அவர் தெரிந்து கொண்ட யாக்கோபை நேசித்து தேசத்திற்குள்ளாய் திரும்ப ஆசீர்வாதமாய் கொண்டு வந்தார், அக்கறைப்படுத்தினார். அதுபோல பாருங்கள், நாம் வாசிக்கிறோம் 2 சாமுவேலின் புத்தகம் 19வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது ஓடிப்போன தாவீது தன் மகனுக்கு பயந்து தேசத்தை விட்டு, ராஜாங்கத்தை விட்டு, அரச பதவியை இழந்து, அப்சலோமுக்கு பயந்து ஓடிப்போன தாவீது, அவனுக்கு செருப்பு போடக்கூட நேரம் கிடைக்கல, யோசிக்க முடியல. வெறும் காலால் முகத்தை மூடிக்கொண்டு ஒலிவ மலையிலே அழுது கொண்டே ஏறி போனான். தன் ஜனத்தோடு, அவனோடு யார் யார் வந்தார்களோ அவர்களோடும் கூட அவன் அழுது கொண்டே தேசத்தை விட்டு மாறி போகிறான். அவனும் கடந்து போகிறான், கிதரோன் என்ற ஆற்றை கடந்து போகிறான். அவன் போனாலும் கூட பின்னால் அப்சலோம் தொடரக்கூடும் என்று அவனுக்கு தெரியும். அதனால் சிலரை அதற்காக, அந்த செய்திகளை அறிவதற்காக ஏற்படுத்திவிட்டு அவன் கடந்து போகிறான். அதுபோல செய்தி வருகிறது, அப்சலோம் வரப்போகிறான், அப்சலோம் அவனை தொடர்ந்து வந்து பிடிக்கப் போகிறான், அவனை முற்றிலுமாய் அழித்து விடுவான். இது தாவீதுக்கு சொல்லப்பட்டு ஆற்றை கடந்து போய்விடும்படியாய், அடுத்த யோர்தான் நதியை கடந்து போய்விடும்படியாய் அவனுக்கு எச்சரிப்பு வருகிறது. அதுபோல கண்ணீரோடு எல்லாவற்றையும் இழந்தவனாக அவன் கடந்து போகிறான். யோர்தான் நதியை கடந்து அடுத்த பரம் போய் விடுகிறான். அந்த வனாந்திரத்திலே போய் அவன் ஒளிந்திருந்து அப்சலோம் திரும்பி தேடி வந்த பொழுது அப்சலோமை மேற்கொள்கிறார்கள், அப்சலோமை ஜெயிக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளையை, திரும்ப தாவீது தன்னுடைய நகரத்திற்கு வரும் பொழுது எல்லாரும், யூதா மனுஷர் எல்லாரும் வருகிறார்கள். வந்து அவனை எதிர்கொள்ள வந்து அவனை கூட்டிக் கொண்டு ராஜாவாக திரும்ப கொண்டு போகிறார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, அவன் திரும்பும் பொழுது பாருங்கள், இஸ்ரவேல் ஜனம் அனைத்தும், அவன் அதுவரை யூதாவுக்கும் எப்ராஹிமில் ஒரு கோத்திரத்துக்கும் மாத்திரம்தான் தலைவனாக இருந்தான். இப்பொழுதோ இஸ்ரவேலரும் வந்து சேர்ந்து கொண்டு
கொண்டு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அவன் முடிசூட்டப்படுகிறான். திரும்ப வரும்பொழுது, எதிரிகளை ஜெயித்து விட்டு வரும்பொழுது, பிரியமான தேவனுடைய பிள்ளையை, நம்முடைய வாழ்க்கையிலும் எதிரிகளை ஜெயிக்கும்படியாய் கர்த்தர் இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மை திரும்ப கொண்டு வருவார், அக்கறைப்படுத்துவார். 2 சாமுவேலின் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் அக்கறைப்படுத்தப்பட்டார் என்று சொல்லி. அதனால் நாமும் அக்கறைப்படுத்தப்படுவோம். இந்த ஆண்டு எதிரிகளை ஜெயித்து, நம்மை காரணமில்லாமல் பகைக்கிறவர்களை, நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை, நம்மிடமிருந்து எடுத்துக்கொண்டவர்களை ஜெயித்து நாம் திரும்பும்படியாய், அக்கறைப்படும்படியாய் இந்த ஆண்டை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் சாயங்காலத்திலே சீஷர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் பாருங்கள் என்றுதான் கூப்பிட்டார். படவிலே எல்லாரும் ஏறி சென்றார்கள். உங்களுக்கு தெரியும், காற்றையும் கடலையும் அமர்த்தினார். அக்கறையிலே போய் பிசாசு பிடித்தவனை, கல்லறை தோட்டத்தில் தன்னைத்தானே கீறிக்கொண்டு அலைந்து கொண்டிருந்தவனே, நீங்களும் உங்களையே நீங்கள் உடைத்து கொண்டு இருக்கலாம், உள்ளத்தில் உடைந்து போய் இருக்கலாம், கீறி கொண்டு இருக்கலாம். கீறுகிற ஒரு அனுபவம், என்னால் முடியாது என்று சொல்லி உங்களை கீற வைத்து கொண்டு இருக்கிற சத்துருவை ஜெயிக்கும்படியாய் கர்த்தர் இந்த ஆண்டு நம்மோடு கூட கிரியை செய்வார். அங்கே பிசாசு பிடித்தவன் அவரை கண்டவுடனே ஓடி வந்து பாதத்தில் விழுந்து விடுகிறான். பிசாசுகள் விலகுகிறது. உம்மோடு நான் வரட்டும் என்று கேட்கும் பொழுது, நீ போய் பிரசங்கி, ஆண்டவர் உனக்கு செய்ததை சொல் என்று சொன்னார். அதுபோல தெக்கப்போலி நாடு முழுவதும் அவன் பிரசங்கிக்கிறான். அவன் ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவர் மாற்றுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இன்று உன்னை நீயே உடைத்து வஸ்திரத்தை கிழித்து கொள்ளுகிற ஒரு நிலைமைக்கு நீ வந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் சந்திக்கிற ஆண்டாக இது இருக்கும். கட்டாயமாய் தேவன் உன்னை துன்பப்படுத்துகிற பிசாசை ஜெயிக்கும்படியாய் அவர் ஜெயித்து உனக்காக யுத்தத்தை நடத்தி உன்னை ஆசீர்வதித்து அக்கறைப்படுத்துவார், திரும்ப கொண்டு வருவார். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த வார்த்தைகள் காரணமில்லாமல் அனுப்பப்படவில்லை. உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் தந்த இந்த வார்த்தைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஒரு வினாடி அவரை ஏறிட்டு பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் தம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தந்த இந்த வார்த்தைக்காக நன்றியோடு தம்மை துதிக்கிறோம். அக்கறைப்படுத்துவதற்காக, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன தேவன் எங்களுக்காக பிசாசுகளை ஜெயிக்க போகிறபடினால் ஸ்தோத்திரம். எங்களுக்காக எதிரிகளை மடங்கடிக்கப் போவதற்காய் ஸ்தோத்திரம். யாக்கோபை ஆசீர்வதித்தது போல ஆசீர்வதித்து அக்கறைப்படுத்தி கொண்டு வர போவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் அவனுடைய பெயரை மாற்றினது போல எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் மாற்றி விசேஷித்தவர்களாக, புதியவர்களாக, ஊழியர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, உம்மை சுமந்து கொள்கிறவர்களாக, அரசாள்கிறவர்களாக, தகப்பனை அதிகாரம் நிறைந்தவர்களாக, எல்லா ஆசீர்வாதங்களோடும் வாழச் செய்ய போவதற்காக நன்றியோடு தம்மை துதிக்கிறோம். அக்கறைப்படுத்துகிற இந்த ஆண்டுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு துதித்து உங்களுடைய சமூகத்தில் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தாயை, தகப்பனை, குழந்தைகளை, பிள்ளைகளை எல்லாரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா ஆசீர்வாதங்களாலும் பிள்ளைகளின் வாயை திருப்தியாக்கும். இது ஒரு அக்கறைப்படுத்துகிற ஆண்டாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.